கைலாசபுரங்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்தில் ரவி சிந்துன்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ரவி எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே தான் இருப்பான். அவனுக்கு எப்பவும் சாப்பிட்டுட்டு தூங்க தான் ரொம்ப பிடிக்கும். சிந்து தான் ஒத்தையில் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டா. அதுவும் குறை சொல்கிற அவங்க அத்தையை வச்சுக்கிட்டு. அத்தையும் தன்னோட முழு சப்போர்ட்டு ரவிக்காக பண்ணுறனால அந்த சிந்துவாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு நாள் காலையில் சிந்து வந்து இப்படி கேட்டார் ரவிக்கிட்ட, என்னங்க இன்னும் வேலைக்கே போகலையா, வீட்டிலையே இருக்கீங்க, சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போங்க. இல்லைம்மா, உடம்புக்கே சரியில்லை, ஒரே கை கால்லாம் வலிக்கு, அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு போகல. ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வேலைக்கு போகிறேம்மா. என்னங்க வேலைக்கு போய் ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு வாரம் லீவ் எடுக்க போகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எல்லா வேலையும் நானே ஒத்தையில் பார்க்க முடியுமாங்க? அதான் நீ வேலைக்கு போகிறல்லம்மா, அது போதாதா? நம்ம 2 பேரில் ஒருத்தர் வேலைக்கு போனால் போதாதா? இது போதுமா நமக்கு? சரியா? அதனால நீ ஏன் வேலைக்கு போயிட்டு வா, நான் வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, இன்னைக்கு வீட்டில் இருக்க போகிறீங்கன்னு முடிவாயிட்டு, அதனால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள ஸ்டோர் ரூமுக்கு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. அதெல்லாம் பழைய தகரத்துக்கு போட்டால் கொஞ்சம் பைசாவாவது கிடைக்கும் வீட்டு செலவுக்கு, சரிங்களா? அதையாவது பண்ணுங்கள். என்னது இவ்வளோ பெரிய வேலையா? இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுமா, தயவுசெய்து நீயே பண்ணிரு, சரியா? அப்போ சரி, அப்போ நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் வேலைக்கு போங்க, சரிங்களா? அப்போ வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு எல்லா பைசாவுக்கும் நானே ரெடி பண்ணுறேன். சரி சரி, நானே பண்ணுறேன். வீட்டில் இருக்கிறனால இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பண்ணி வைப்பேன். மிச்சப்படி எந்த வேலையும் என்னெல்லாம் வாங்கக்கூடாது, சரியா? எனக்கு உடம்புலாம் வலிக்கு. சரி சரி, இந்த ஒரு வேலையாவது செஞ்சு வைங்க. சாயங்காலம் நான் வரும்போது இந்த வேலையை முடிச்சிருக்கணும். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு சிந்து அங்கேருந்து கிளம்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ரவியும் அவங்க வீட்டு கீழே உள்ள பேஸ்மெண்ட்டை போய் அங்கே உள்ள எல்லா பொருளையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதில் உள்ள ஒரு ரெட் கலர் கார்டு கூட கிடந்துச்சு. அதை கூட பிரித்து பார்க்காம அங்கே உள்ள தேவையில்லாத பொருளில் கூடையில் கொண்டு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அதை திறந்து பார்க்க கூட அந்த சோம்பேறி ரவிக்கு நேரம் இல்லை. சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு சிந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தா. ரவி போகும்போது வீட்டில் எப்படி இருந்தானோ அப்படியே சும்மாவே இருந்தான். அதை பார்த்துட்டு சிந்து ரவியை தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பித்தா. என்னம்மா, ஏன் இப்போ என்னை தனியாக கூப்பிட்டேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே பெட்டில் உட்காந்துருந்தேன். இப்போ எதுக்கு கோவத்தோடு பார்க்குற? நீ நீ சொன்ன வேலையை நான் காலையிலேயே முடிச்சு வச்சுட்டேன். நானும் அதை தான் நினச்சி பயந்தேன். நான் சொன்ன வேலையை நீங்கள் முடிச்சிருக்க மாட்டீங்களோன்னு நினச்சி. நல்ல வேலை முடிச்சு வச்சிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலையில் கொண்டு அதெல்லாம் நம்ம பழைய தகரத்துக்கு போட்டால் பைசா கிடைக்கும். அண்ணா இங்கே வாங்க, இதில் கொஞ்சம் பழைய பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரேட்டு போட்டு தாங்கண்ணா. சரிம்மா, எடையை பொறுத்து தான் ரேட்டு வரும். அதனால் நான் இருக்கிற பொருள்லாம் எடை போட்டு ரேட்டு பார்த்து சொல்கிறேன், சரியாம்மா? எல்லாம் சேர்த்து ஒரு 200 வரும்னு அம்மாட்ட 200 கொடுத்துட்டு பழைய சாமான்லாம் எடுத்து அவர் கூட சைக்கிளில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த அண்ணா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கூடைக்குள்ளே ஒரு சிவப்பு கலர் லெட்ரு இருக்கிறத பார்த்தாரு. என்ன இந்த லெட்டர்னு தெரியலையே, ஏதோ ஸ்டாம்ப்லாம் குத்தி ரொம்ப முக்கியமான லெட்டர் மாதிரி இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு தள்ளி உட்காந்து படிக்க ஆரம்பித்தார். அந்த லெட்ரு சிந்துவோட தாத்தா எழுதின லெட்ரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு புதையலை தேட போனோம். நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த புதையலையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் புதையல் எங்ககிட்ட இருக்கிறத தெரிஞ்ச சில திருடர்கள் அதை எங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயந்து அந்த புதையலை நாங்கள் ஒரு பழைய கல்றைக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை. அந்த புதையல் இன்னும் அந்த கல்ற தோட்டத்திலேயே தான் இருக்குது. அப்புறம் நான் இறந்த பிறவும் இந்த லெட்ரு உங்கள் 2 பேத்துக்கும் கண்டிப்பாக உதவும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புதையலை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய 3 அறிகுறிகள் சொல்லுறேன். அந்த பாதை வழியாக போய் நீங்கள் அந்த புதையலை எடுத்துக்கலாம். கடலோட மலையும் சேர்ந்துருக்கிற இடத்த தாண்டணும். அதுக்கப்புறம் சில இரவுகளையும் தாண்டணும். அதையும் தாண்டி போனதுக்கப்புறம் கல்ற தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரத்து கீழே நாங்கள் அந்த புதையலை ஒளிச்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்ரு உங்கள் கைக்கு கிடச்ச உடனேயே அந்த புதையலை தேட ஆரம்பிங்க, தாமதமாக்கிறாதீங்க அப்படின்னு அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு.
அடுத்த நாள் காலையிலேயே அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அந்த பழைய வியாபாரி. அதையும் தாண்டி அந்த இரவுகளை பொழுதையும் தாண்ட ஆரம்பித்தார். எந்த ஒரு பயமும் இல்லாமல், யாரையும் துணைக்கு இல்லாமல் அவர் மட்டுமே போனார். அதுக்கப்புறம் அந்த கல்ற தோட்டத்தையும் கண்டுபிடிச்சாரு. கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து யோசிச்சுட்டு அங்கேயே இருக்கிற ஒரு பழமையான மரத்து கீழே தோண்ட ஆரம்பித்தார். தோண்டி அந்த புதையலை கண்டுபிடிச்சாரு. அந்த வியாபாரி கஷ்டப்பட்டதுக்கு அவருக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு. அன்னைக்கே அந்த லெட்டரை ரவி பிரித்து படிச்சிருந்தா அந்த பணம் அவர் குடும்பத்துக்கு உதவி இருக்கும், அவங்க 2 பேருக்கும். ஆனால் அவரோட சோம்பேறித்தனத்தால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்க போகிறேன். நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அழ வைப்பேன். ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.